வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நேற்று வந்து ஆர்டிஇ அட்மிஷனை பற்றி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்ம ஆர்டிஇ அட்மிஷன் போடலாமா, எனக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, நான் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த நான் பதிவிட போகிறேன். இங்கே டேக் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று போட்ட ஃபுல் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க கேட்டவங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கலாமா, அதை பற்றி என்னென்ன கிரைட்டீரியாவில் சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஏ அட்மிஷன் வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லுமே கிட்டத்தட்ட 6000 ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இதுக்கு அப்ளிகேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் வந்து 6000 ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணாலும் 25% சீட்டு கம்பல்சரியாக இருக்கணும். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் வந்து இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் விஷயத்துக்காக தான் கவர்மெண்ட் அந்த ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு சில பேர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்ம படிக்கலாமா, அதுக்கு நிறையா ஃபீஸ் கட்டணும், இது ஆர்டிஏ அட்மிஷன் இதுக்கு எலிஜிபிள் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிருந்தீங்க. இது என்ன முழுக்க சிபிஎஸ் ஸ்கூல்லையும் நம்ம ஆர்டிஏ அட்மிஷன் போட்டு படிக்கலாம். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. நான் வந்து அப்ளை பண்ணேன், ஆனால் சிபிஎஸ் ஸ்கூல்ல டிஸ்பிளே ஆகலையே என்னோட இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்து நம்ம ஆதார் கார்டு இணைச்சிருவோம், ஆதார் கார்டு நம்ம அட்ரஸ் இருக்கும், அதை இணைச்சு நம்ம உள்ள போய் பார்க்கும்போது உங்க நியர்பைல எந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். சரி, நான் அப்ளை பண்ண டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இதான் ரீசனா இருக்கும். இதே வந்து எல்லா சிபிஎஸ் ஸ்கூலுமே இதுக்கு வந்து அடாப்ட் ஆகுமான்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு கவர்மெண்ட்ல அப்ரூவ் வாங்கி ஸ்கூலுடைய கணக்கு வழக்குகளை ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டண்டன்ஸை அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிபிஎஸ் ஸ்கூல் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் ஆகும், நம்ம ஆர்டிஏ அட்மிஷன் கீழே வரும். ஒரு சில சிபிஎஸ் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவ்டு வாங்கலை அப்படின்னா, இல்லை வாங்காமல் இருக்காங்க, இல்லை வாங்குறதுக்கான டைம் கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே அந்த இது மாதிரி சிபிஎஸ் ஸ்கூல் வந்து இந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சிபிஎஸ் ஸ்கூல்லையுமே ஆர்டிஏ அட்மிஷனுக்கு 25% சீட்டு ஃப்ரீயாகவே இருக்கும். கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க நீங்கள் வந்து அங்கே போய் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் ப்ராப்பரான என்னென்ன ப்ரூஃப் வேணும் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல்லாக டீடைல்ஸ் பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் சிபிஎஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் ஆர்டிஏ அட்மிஷன் கீழே நீங்கள் பதிவிட்டு படிக்கலாம் அப்படின்றத அந்த பதிவு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களாம் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கணும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களும் பயனடைவாங்க. என் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தெரிவிங்க. அப்போ இது மாதிரி பதிவு தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். See you all.